பாராளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் கருப்பையா மீது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ரவி என்பவரை கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரது அண்ணன் மணல் மாஃபியா கரிகாலனும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த குற்ற வழக்கை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்திருப்பார் என்று நாங்கள் இருந்திருந்தோம். ஆனால் அவர் அந்த வழக்கை மறைக்காமல் அவரது வேட்புமனுவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த குற்ற வழக்கை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அந்த மனுவை நிராகரிப்பு செய்ய வேண்டும் என்று எங்கள் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்களுடைய ஆட்சேபனை கடிதத்தை கொடுத்தோம். ஆனால் அவர் அந்த வழக்கை ஒத்துக்கொண்டு வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்த கரிகாலன் என்பவர் ஒன்றும் தியாகி கிடையாது, நல்லவர் கிடையாது. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ரவி என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலம் கரம்பக்குடியில் இருக்கிறது. அதை சுற்றிலும் இந்த மணல் மாஃபியா கரிகாலனுக்கும் இந்த அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கும் இடம் இருக்கிறது. அந்த 5 ஏக்கர் நிலத்தை ரவியிடம் இருந்து பெறுவதற்காக அவரை மிரட்டுகிறார்கள், இடத்தை எழுதி தர சொல்கிறார்கள். அவர் மறுக்கவே அவரை படுகொலை செய்கிறார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட புகாரின்படி இன்று வரை 1% கூட கருப்பையாவையோ அவரது அண்ணன் கரிகாலனையோ ஒரு விசாரணையும் காவல்துறை செய்யவில்லை. இவர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே இவரை காவல்துறை விசாரணை செய்யவில்லை. இவர் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக இறந்து போன பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ரவிக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் இது போன்ற வேட்பாளர்களை திருச்சிவாழ் பாராளுமன்ற தொகுதி மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இவர் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இவரை இந்த தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும், தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.